Hello guys, welcome back to Ambutudhan programming. நம்ம லாஸ்ட் வீடியோவில் string 1 பார்த்து முடித்தோம். வாங்க இந்த வீடியோவிலேருந்து நம்ம லிஸ்ட் பார்ப்போம். First last 6. Given an array of ints, return true if 6 appears as either the first or last element in the array. The array will be length 1 or more. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கொடுக்குற அரேயில் either first element or last element 6 இருக்கான்னு பார்க்க சொல்கிறாங்க. அப்படி 6 இருந்துச்சுன்னா true ரிட்டர்ன் பண்ணணும், இல்லை false. வாங்க நம்ம கோட் எழுதலாம். இதுக்கு என்ன லாஜிக் யூஸ் பண்ணலாம்? சிம்பிள், ஜஸ்ட் ஃபஸ்ட் எலிமெண்ட் இல்லை லாஸ்ட் எலிமெண்ட் 6 இருக்கான்னு செக் பண்ணலாமா? இப்போ இதை ரன் பண்ணலாம். ஸோ எக்ஸ்பெக்டட் அவுட்புட் கிடச்சிச்சு. நம்ம இங்கே செக் பண்ணுறோம் ஐதர் ஃபஸ்ட் ஆர் லாஸ்ட் எலிமெண்ட் 6 ஆனு. லாஸ்ட் எலிமெண்ட் 6 இருக்குது, ட்ரூ ரிட்டர்ன் ஆயிடுச்சு. நம்ம இந்த கேஸில் ஃபஸ்ட் எலிமெண்ட்டும் 6 இல்லை, லாஸ்ட் எலிமெண்ட்டும் 6 இல்லை, ஸோ ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. நம்ம அப்படியே நெக்ஸ்ட் ப்ரோக்ராமும் பார்ப்போம். Given an array of ints, return true if the array is length 1 or more and the first element and the last element are equal. Okay, இது லாஸ்ட் ப்ரோக்ராம் மாதிரி தான். லாஸ்ட் ப்ரோக்ராமில் நம்ம ஃபஸ்ட் எலிமெண்ட் இல்லை லாஸ்ட் எலிமெண்ட் 6 ஆன்னு பார்ப்போம். இந்த எலிமெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட் எலிமெண்ட்டும் லாஸ்ட் எலிமெண்ட்டும் சேமாக இருக்கான்னு பார்க்குறோம். ஓகே, லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச். சரி, நம்ம லிஸ்ட்டோட லென்த் ஃபஸ்ட்டு 1 இல்லைனா அதோட மேலே இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இதை ரிட்டர்ன் பண்ணலாம், இல்லை நம்ம ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். மேபி அந்த கண்டிஷனால் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கும், இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு. ஸோ அந்த கண்டிஷன் தான் போல். ஸோ இங்கே எம்டி அரே இருக்குது, அது ஃபால்ஸ் வரணும். ஆனால் தான் நம்மளுக்கு அவுட் ஆஃப் ரேஞ்ச் வந்தது. எம்டி அரேவாக இருந்தால் ஃபஸ்ட் எலிமெண்ட்டும் இருக்காது, ஸோ இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச். சின்ன லாஜிக் தான். ஸோ சிம்பிள் தான் கைஸ். இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் மறக்காமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் தட்டிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ஹாப்பி கோடிங் கைஸ்.